வீவர்ஸ், இப்போ நீங்கள் வச்சுருக்கிற காரு அத்தனையுமே ஹைலி டெக்னாலஜிக்கல் காரு. இந்த காரை கொண்டு போயிட்டு நீங்கள் அன்ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் காரோடைய ஸ்டாக்கு, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி, அந்த காரோடைய அந்த ரியல் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ரீஸ்டோர் பண்ண முடியாமலே போயிடும். ஒருவேளை சின்ன ப்ராப்ளமாக இருந்து கூட எடுத்து போய் கொடுத்து கூட அவங்க அதை சரியாக டயக்னோஸ் பண்ணாமல் அவங்க ஏதாச்சும் அதர் டைரெக்ஷனில் எடுத்துட்டாங்கன்னா என்ஜினு, டர்போ, ஈஜர், இன்ஜெக்டர் இதெல்லாம் கை வச்சதுக்கப்புறம் உங்கள் வண்டி ஒருபோதும் ரீஸ்டோரே ஆகாது. இந்த வண்டி ஒரு ரியல் கேஸ் ஸ்டடி. இந்த வண்டியில் ப்ராப்ளம்னோ பெருசு, பவர் லாஸ் பயங்கரமாகுது, பிக்கப்பே இல்லை. ஆனால் இதுக்கான ரியல் ரூட் காஸ் வந்து ரொம்ப 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 சிம்பிள். சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காஸ்ட் ஒரு பெரிய அளவு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு வெல் ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கிட்ட எடுத்து போய் கொடுக்கல அப்படின்னா இது ரூட் டைரக்ஷன் மாறிதுன்னா என்ஜின் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, டர்போ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்ஜெக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் ஒர்க் பண்ணின்னு அது காஸ்ட்டு மட்டும் எக்ஸ்பென்ஸாக இருக்காது. அந்த பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரீஸ்டோர் பண்ண முடியாமல் இந்த வண்டி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ப்ரொஃபஷனல் மெக்கானிக்ஸ் கிட்ட போகணும், இல்லை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா லெட் இட் பி அது மெக்கானிக்கல் ரீசனாக தான் சார், எலக்ட்ரிக்கல் ரீசனாக தான் சார், எலக்ட்ரானிக் ரீசனாக இருந்தாலும் அவர் அதை ட்ரபிள் ஷீட் டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ரூட் காஸை கண்டுபிடிக்கிற பேர் தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டயக்னோஸ்டிக் பர்சன். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டூல்ஸ்லாம் வச்சுருக்கணும். சரிங்களா? நான் இந்த லான்ச் டூல் தான் வச்சுக்கணும்னு சொல்ல வரல, எந்த டூல்னா வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கிறது வந்து லான்ச் X431 Pro 3. சரியா? இந்த டூலை வச்சு தான் இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணினேன். அகைன் சொல்கிறேன், இந்த டூலை வச்சு மட்டும் இல்லை, எந்த டூலை வச்சு பண்ணலாம், நான் டெக்னாலஜி டூலை வச்சுக்கேன். அதோட ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்ப்ரஹென்சிவான அந்த நாலேஜ் உள்ள ப்ரொஃபஷனல் பர்சன்கிட்ட போகாமல் நீங்கள் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் பர்சனு, இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் பர்சன் தனியாக, இல்லை ப்ரோக்ராமிங் பண்ணுற பர்சனு, இல்லை ஸ்கேன் பண்ணுற பர்சன் தனியாக, இல்லை மெக்கானிக் தனியாக, இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இட் வில் பி வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் உங்களுக்காக இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ பற்றின கம்ப்ளீட் இது எப்படி வந்து இது என்ன ப்ராப்ளம், இது எப்படி சால்வ் பண்ணணும், என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத பெரிய லென்த்தி வீடியோவை நான் இங்கே லென்த்தி வீடியோன்ற ஒரு டீசெண்டான வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய அளவில் டைமில் ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட வீடியோஸை நான் இதில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கோத்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.